ஆயில் ஃபீல்டுக்கு எதிராக அட்டாக் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் இஸ்ரேல்கிட்ட சொல்லிட்டேன். இனி கண்டிப்பாக ஆயில் கேஸ் ஃபீல்டுக்கு எதிராக அட்டாக் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்பை சாதாரண ஒரு நபர் கொடுக்கல. அமெரிக்காவினுடைய இந்த உலகத்தில் பல போர்களை இப்போது முன்னிலையில் இருந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருந்தார். இந்த வார்த்தையை அவர் சொன்னதற்கான காரணம் இருக்குது. ஏகப்பட்ட நாடுகள் அமெரிக்காவினுடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னால தான் இந்த போர் நடந்துட்டுருக்கு. இஸ்ரேல் அடிக்கிறதுனால தான் அரபுலக நாடுகளிடையே இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது பெருசாக மாறிட்டுருக்கு. ஒருவேளை நீ ஈரான் கூட சமாதானமாக போகிற மாதிரி ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா இந்த போரே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு எதிரான குரல் உயர 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 பொருளாதாரமும் ஒவ்வொரு நாட்டிலையும் படுதோல்வி அடைய ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. இதுதான் சரியான தருணம். இஸ்ரேலை எதிர்த்து ஒரு அறிக்கையை விட்டலான்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எடுத்து விட்டார் ஒரு அறிக்கையை. ஆனால் என்ன, அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இப்போது இஸ்ரேல் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஈரான் 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய முக்கியமான இடத்த குறி வச்சாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் மொசாட் வழியாக வேறொரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய 9900 அப்படிங்கிற ஒரு யூனிட் கனக்கச்சிதமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அது என்ன, அந்த யூனிட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத திறக்க வேண்டும். அப்படி திறக்கவில்லை என்றால் இந்த ஃப்ரீ நேவிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மே வேர்ல்டு பொலிட்டிக்ஸ்லேருந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கிட்டத்தட்ட ஒரு 22-30 நாடுகள் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே வெளியில் விட்டுருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா, ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா, நியூசிலாந்து, டென்மார்க், லாட்வியா, ஸ்லோவேனியா, எஸ்தோனியா, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, சீச்சியா, ரொமேனியா, பஹ்ரைன், லித்துவேனியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஸோ இத்தனை நாடுகள் சேர்ந்து அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறதுக்கான காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கப்பட வேண்டும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒருவேளை திறக்கப்படாமல் இன்னும் ஒரு வாரம் நீண்டா கூட ஏகப்பட்ட நாடுகள் அப்படியே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன விக்கி சொல்கிற? அதான் இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கே, அதுன்னு இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் இன்னும் பூச்சாண்டி காண்பிக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சார், நல்லபடியாக யோசிச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்வோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சாப்பாடை சாப்பிடுவோம். ஒன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு முடிஞ்சிருச்சு, வேறு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்க வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு நம்ம மனசுக்குள்ளே வரும்போது எவனையாவது அடித்தாவது, எவனையாவது உதைத்தாவது, ஏதாவது செஞ்சாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதனால தான் பல யுத்த பூமிகளில் சாதாரண குண்டடிப்பட்டு சாகக்கூடிய மனிதர்களை விட சாப்பாடு இல்லாமல் சாப்பாட்டுக்காக சண்டை போட்டு சாகக்கூடிய சாதாரண மனிதர்கள் ஏராளம் பேர் இருப்பாங்க. அப்போ இதுக்கு பிரச்சனை இந்த இடத்துல எப்போ நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இல்லை நம்மகிட்ட இப்போதைக்கு இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த கேஸ் மற்றும் பெட்ரோல் அப்படிங்கிறது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஓகே, அங்கேருந்து கொஞ்சம் வந்துட்டுருக்கு, இங்கேருந்து கொஞ்சம் வந்துட்டுருக்கு, சமாதானமாக இருங்க, ஒரு பிரச்சனை வராது. ஈவன் இந்தியாவில் கூட எல்லாமே கரெக்டாக இருந்தும் கூட எவ்வளவு பேனிக் பையிங் அப்படிங்கிறத நம்ம மக்கள் செஞ்சாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ உலக அளவில் நம்ம நாட்டை விட ரொம்ப பெரிய அளவில் அதீத க்ரூட் ஆயிலாம் இல்லாமல், குக்கிங் ஆயில் இல்லாமல், ஃபர்டிலைசர் இல்லாத நாடுகள் இருக்காங்க. நமக்காவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்பட்டது. 5-6 கப்பல், ஒரு 13-22 கப்பல் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்கோம். ரஷ்யா நண்பன் உதவி செஞ்சுட்டு இருக்கான். எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய நமக்கே ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் 150%, 200% அதிகரிப்பு, 3 மடங்கு அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இன்னும் 2 வாரம் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இருக்கிற ஸ்டாக் பீல்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி கடைசி பருக்கே நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். கடைசி பேரலும் இங்கே உடைக்கப்படும். அதன் பிறகு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ சிவியராக சில நாடுகள் ஒன்றிணைந்து வேணாம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் பிளான்ட், நியூக்ளியர் ரிசர்ச் அண்ட் சென்டர், அவங்களுடைய என்ரிச்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிந்து கொண்ட இஸ்ரேல் படை நட்டான்ஸில் ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க. நட்டான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி மேலே இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின தாக்குதல் ஒருவேளை அங்கேருந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது லீக் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, அங்கேருந்து ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறதே எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ நட்டான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இல்லாட்டி யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியிலிருந்து ஒரு அட்டாக்கை நடத்தி அங்கே ஒரு பெரிய அணு ஆயுத போரை தூண்டுவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் ஈடுபட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஈரானுடைய ஊடகம் கேட்கிறது. அவங்கக்கிட்ட யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, 60% என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, கிட்டத்தட்ட 440 கிலோகிராம் அளவுக்கு இருக்குது.
ஒரு டர்ட்டி பாம்பை அவங்களால உருவாக்க முடியும். சும்மா தூக்கி இந்த 4000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மிசைல் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2000-3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பல பகுதிகளை இவங்க எய்ம் பண்ணி அது எல்லாமே இந்த டர்ட்டி பாம்பு அணு ஆயுதத்தினுடைய கழிவு அணு ஆயுதம்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பேக்ட் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாகிஸ்தானுடைய முன்னாள் ஹை கமிஷனர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஒருவேளை அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா, இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னு கேட்டுக்கலாம். இப்போ அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகளாக பார்த்து மேற்குலக நாடுகள் அடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரபு இஸ்லாம் நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். ஸோ இந்த டைம் ஈரானை அடித்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி அணு ஆயுதத்தை ஈரானால் தயாரிக்கவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதாவது நாடுகள் இருக்கா, ஈரானுக்கு அணு ஆயுதம் ஈஸியாக அக்சசபிள் கிடைக்கக்கூடிய நாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாங்கன்னா அவங்க கண்ணில் படக்கூடிய முதல் நாடு எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் தான். அப்போ ஈரானுக்கு அடுத்தபடியாக எந்த நாடு அட்டாக் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானை ஒருவேளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ ஈரான் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இப்போ ஈரானாவது பக்கத்து நாடான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இல்லாட்டி குவைத்து கத்தார் மாதிரியான நாடுகளை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேசஸை அடிக்கிறது, நாங்கள் நேரடியாக அணு ஆயுதத்தை இந்தியா மேலே போட்டுருவோம். டேய் என்னடா இது, இந்தியா மேலே போட்டுருவோன்னு சொல்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த டப்பி வாயை திறக்குமா நம்ம பார்த்துடலாமே. எடா டப்பி, இந்த இதுக்கெல்லாம் வாயை திற பார்ப்போம். பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் சொல்லியிருக்காரு, வீடியோ வேணால் நான் தரேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் சொல்கிறாரு, அமெரிக்கா இஸ்ரேல் எங்களை அடித்தாங்கன்னா சிம்பிளாக அணு ஆயுதத்தை தூக்கி இந்தியாவில் போட்டுரும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான தற்கொலைகள், பாகிஸ்தானுடைய தற்கொலைகள் இருக்கானு பார்த்தீங்களா, இவனுங்களை எதிர்த்து நம்ம எதுவும் பேசாமல் இருந்துட்டோம்னா நாம தானே கோழைகள். அப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஹை கமிஷனர் அவன் என்ன சொல்கிறான், அது ஏன் அப்படி போடுறோன்னா, அமெரிக்காவை பயம் காட்டுவதற்கு, உலக நாடுகளை பயம் காட்டுவதற்கு பாகிஸ்தான் என்றுமே வீழ்ந்து விடாது அப்படின்னு சொல்கிறதற்காக நாங்கள் என்ன செய்வோம், இந்தியா மேலே போட்டுருவோம். எங்களால் தான் அமெரிக்கா மேலே போட முடியாதுல்ல, அதனால் கிட்ட இருக்கக்கூடிய நாடான இந்தியா மேலே போட்டுருவோம். இந்தியாவில் அமெரிக்காவினுடைய பேசஸ் ஏதாவது இருக்கா ராசா, இந்தியாவில் இஸ்ரேலினுடைய பேசஸ் ஏதாவது இருக்கா ராசா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் பேசஸ் தான் இருக்குது. நமக்கும் அவங்களுக்கு இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு உன் மேலே நான் நியூக்ளியர் பாம்பை போடுவேன்னு சொல்கிறான் பாருங்க பாகிஸ்தானுடைய ஒரு பன்றி. அதுக்கெல்லாம் நம்ம சரியான பதிலை கொடுத்து தான் ஆக வேண்டும். சரி, அப்போ ஈரானில் இன்றைக்கி நட்டான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியில் எப்படி அட்டாக் நடத்துனாங்கன்னா, மொசாட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பல ஈரானியன் அஃபீஷியல்ஸை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், நம்ம ஃபெசிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்காப்பா, ஏதோ எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஒருவேளை நியூக்ளியர் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிற மாதிரியே பேசி சரியான இடத்த தேர்வு செஞ்சு அடிச்சிருக்காங்க மொசாட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷனை வெளியிட்டது நானோ நீங்களோலாம் கிடையாது, இது ஐடிஎஃப்ஏ அவங்க ஓப்பனாக மொசாட் இப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மொசாடையும் தாண்டி இன்றைக்கி நிறைய நபர்களால் பேசப்படக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது, அதுதான் யூனிட் 9900 அப்படிங்கிற யூனிட். நோக்கியா 9900 அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க, உண்மையிலேயே இஸ்ரேலில் ஒரு யூனிட் இருக்குது, அதுதான் 9900. இந்த 9900 யூனிட் அப்படிங்கிறது முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9700 அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அந்த இன்ஃபோலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்காக இப்படி ஒரு டீம் உருவாக்குனாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டீமை உருவாக்குனாங்களா, இந்த டீம் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கான்னு சொல்லி அதுக்கே ஒரு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 8-10 வீடியோ ஓடும் யூனிட் 9700 என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்வதற்கு. மொசாட் மாதிரியே இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு தான் அமான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிலிட்ரிக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய இந்த அமான் அப்படிங்கிற அமைப்பால் உருவாக்கப்பட்டது தான் யூனிட் 9700. அதன் பிறகு அதை யூனிட் 9900 மாத்துறாங்க. அதுக்கு காரணம் சில எக்ஸ்ட்ராவாக சில ஃபோர்ஸஸையும் உள்ளக்க கொண்டு வந்தாங்க. இனிஷியலாக இந்த 9700 அப்படிங்கிற இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா VISINT அப்படின்னு சொல்லுவாங்க, விஷுவல் இன்டெலிஜென்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ்லேயே நிறைய விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் SIGINTன்னு சொல்லுவாங்க, ஓப்பன் இன்டெலிஜென்ஸ் OPINT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்களை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இயர்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு எய்தர் அவங்க ஒரு உளவாளியாக இருக்கலாம், இல்லை ரேடியோ கம்யூனிகேஷனை ஒட்டு கேட்கக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை யாரையோடைய ஏதாவது மெயிலையோ இல்லாட்டி ஒரு மொபைலையோ ஹேக் பண்ணி அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அதை மொசாடுக்கோ இல்லாட்டி IDFக்கோ இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கோ சொல்லிக் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த SIGINT அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்னல் இன்டெலிஜென்ஸ். அப்போது இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, பார்வையாளர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்ம நாட்டுக்கு தேவையானதா இல்லை நம்ம நாட்டுக்கு எதிரானதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை வச்சு ஒரு அட்டாக் அப்படிங்கிறத கோஆர்டினேட் பண்ணுறது தான் இந்த யூனிட் 9900 வேலை.
முதல்ல ஏகப்பட்ட புகைப்படங்கள் எடுப்பாங்க. அந்த புகைப்படங்கள் எடுத்து அதை இந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸும் விஷுவல் இன்டெலிஜென்ஸும் என்ன செய்வாங்கன்னா மாற்றி மாற்றி பகிர்ந்து கொண்டு டார்கெட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ இந்த புகைப்படம் மனிதர்கள் எடுக்கக்கூடிய வேலையில நிப்பாட்டிட்டு சேட்டலைட் இமேஜஸ் எடுக்குது பார்த்தீங்களா? இந்த சேட்டலைட் எடுக்கக்கூடிய இமேஜஸை இவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த யூனிட்டுக்கு ஸ்பெஷலாக இவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அதில் மெஜாரிட்டி ஆஃப் பர்சன்ஸ் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும் பாருங்க, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். சில நபர்களுக்கு இந்த இமேஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரை விட வேகமாக ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளால் இமேஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இமேஜ் பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு எங்கே வேலை கிடைச்சிரும்? மொசாடில் நான் சொல்கிறேன் இந்த யூனிட் 9900 வேலை கிடைச்சிரும். அப்போ ஒரு சேட்டலைட் இமேஜ் உங்கள் முன்னாடி கொண்டு வராங்க. உங்ககிட்ட ப்ரீடிஃபைண்டாக ஏகப்பட்ட இமேஜ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃப்ளைட் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ளைட்டில் 200 சென்டிமீட்டர்னுடைய ஒரு புகைப்படம் கிடைக்குது என்றால் அதில் 2 சென்டிமீட்டரில் ஒரு குட்டியோண்டு தம்மாந்துண்டு ஸ்கொயர் தெரியுது அப்படின்னா அது ஒரு பில்டிங். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சேட்டலைட் இமேஜ் கிடைச்சோன்னா அதை ஜூம் பண்ணியோ ஜூம் அவுட் பண்ணியோ சில நபர்கள் பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளைட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே புதுசாக டனலை தோண்டிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஈரானை இப்போ இஸ்ரேல் நிறைய அட்டாக் பண்ணுறாங்களே அதற்கெல்லாம் ப்ரிசைஸாக தாக்குதல் நடத்துவதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரணம் தான் யூனிட் 9900. செமையாக இருக்குல்ல? ஆட்டிசம் பாதித்தவர்கள் அவங்க விஷுவல் இன்டெலிஜென்ஸை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நேர் எதிராக வேலை பார்க்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன இயர்ஸ் ஆன் த கிரவுண்ட். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? ஐஸ் ஆன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நாட் ஒன்லி விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய VISINT மட்டும் கிடையாது, இது கூடவே IMINT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இமேஜரி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் ஜியோஇன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் யூனிட் 9900. இது சில விஷயங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த யூனிட் சொல்கிற மாதிரி ப்ரிசைஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த தாக்குதல் தான் ஓரளவுக்கு ஈரானை கட்டுப்படுத்தியதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் நம்புகிறாங்க. பட் உண்மையிலேயே ஈரானை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாத விஷயம். அதற்கு நான் ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன். ஹிஸ்புல்லாவினுடைய பல தலைவர்களை இதுக்கு முன்னாடி நடந்த லெபனன் யுத்தத்திலே அழிச்சிட்டாங்க இஸ்ரேல். சீரியஸாக பெய்ரூட்டில் அட்டாக் நடத்தினாங்க. ஹமாஸ் அழிக்கிற அதே பேரலாக இஸ்ரேல் செஞ்சுட்டு இருந்த விஷயம் என்ன? நீங்கள் வியூகம் பார்த்தீங்கன்னா தெரியும். காசாவில் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் லெபனனில் அட்டாக் நடத்துவாங்க. லெபனனுடைய ராணுவத்துக்கு எதிராக அட்டாக் நடத்துவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பெரிய அட்டாக்லாம் நடத்தினாங்க. அன்னைக்கே ஹிஸ்புல்லாவினுடைய பல சீனியர்ஸ் லீடர் காலி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதன் பிறகு ஹிஸ்புல்லா எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க? இப்போ நார்த்தன் இஸ்ரேல் பக்கமா இல்லை சதர்ன் இஸ்ரேல் பக்கமாலாம் பெரிய அட்டாக், ஒரு ராக்கெட் பேரேஜ் அப்படிங்கிறது போகுது. இஸ்ரேலில் வந்து எப்போவுமே சைரன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்படிலாம் ஏன் நியூஸ் வெளியாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் ஹிஸ்புல்லா தான். அப்போ ஹிஸ்புல்லா அந்த இடத்தை, அந்த சீனியர் லீடர்ஸ்னுடைய இடத்தை யாரை வச்சு நிரப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய IRGC இருக்குது பார்த்தீங்களா? IRGCலேருந்து கொஞ்சம் நபர்கள் எங்கே போவாங்கன்னா ஹிஸ்புல்லாவில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது IRGCயில் இருக்கக்கூடிய நாலேஜையும் ஹிஸ்புல்லாவுக்கு தேவையான உதவியும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ், அந்த வேக்கண்டாக இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்களா போய் ஜாயின் பண்ணி அந்த வேக்கண்டை ஃபில் பண்ணுவாங்க. மறுபடியும் ஹிஸ்புல்லா இயங்கும். ஹிஸ்புல்லாவையே இன்னும் இஸ்ரேலால் அழிக்க முடியலையே அப்படின்னா ஈரானை, ஒட்டுமொத்தமான ஒரு நிலப்பரப்பை, பெர்ஷியாவை அழிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரீவியஸில் நடந்த பல வரலாறுகளை நம்ம பார்த்துருக்கோம். பட் யூனிட் 9900 உங்களுக்கு புதுசாக தான் இருந்திருக்கும். இன்னும் பல புதுமையான தகவலெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒன்றுமே இல்லைப்பா, ஏதாவது ஒரு நண்பனிடம் இஸ்ரேலினுடைய யூனிட் 9900 தெரியுமா, விஷுவல் இன்டெலிஜென்ஸ், இமேஜரி இன்டெலிஜென்ஸ், ஜியோஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், சிக்னல் இன்டெலிஜென்ஸ், ஐஸ் ஆன் த ஸ்கை, இயர்ஸ் ஆன் த கிரவுண்ட், இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி கேளுங்களேன். தெரியலனா நீங்களே சொல்லிக் கொடுங்க. வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், டீச்சர்ஸ் இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நாலேஜ் வளரும். இந்த நாலேஜ்லாம் தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பு கண்டிப்பாக ஒரு சிகிண்டாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு விசிண்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜியோயிண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கயா. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.